இந்திரா சீரியல் செப்டம்பர் 7 எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ஒரு சின்ன ப்ரோமோவா பார்த்துடலாங்க. ஜெயா நடந்ததெல்லாம் யோசிச்சு அப்படியே நைட் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கடவுளே, ராகினிக்கு என் மேல பாசம் அதிகம். எனக்கு இந்திராவை பிடிக்காதுன்னு அவளை எப்படியாவது வெளியே அனுப்பணுங்கிறதுக்காக தான் அவள் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பா. அப்பா சாகும்போது தங்கச்சியை நல்லா பார்த்துக்குமா, பல வருஷம் கழிச்சு பிறந்தவ, அவனுக்கு பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டு தான் போனாரு. அவளை போய் வீட்டை விட்டு அனுப்பிட்டோமே. அவளுக்கும் என்னை விட்டால் வேற யாரும் இல்லை, எனக்கும் தங்கச்சி விட்டால் வேற யாரும் சொல்லிக்கிறதுக்குன்னு இல்லை. மற்றவங்க பேச்சு கேட்டு நானே ராகினியை தண்டிச்சிட்டனே. இது எல்லாத்துக்கும் காரணம் ஏதோ இவரு தான். பிடிவாதமாக ராகினி வெளியே போயே ஆகணும்னு சொல்லிட்டாரு. அதுவும் அந்த இந்திராக்காக. என்னோட சொல் பேச்சை கேட்டு நடந்துட்டு இருந்த மனுஷன் இப்போ அப்படியே இந்திரா பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்காக தான் ராகினி இதெல்லாம் செஞ்சு மாட்டிக்கிட்டா. அவளை போய் நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டனே. அந்த இந்திராவுக்கு இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத நினச்சாதான் கடுப்பாக இருக்குது. ராகினி இல்லாமல் வீடே ஒரு மாதிரியாக இருக்குது. ராகினியை வீட்டை விட்டு துரத்தி விட்டு எப்படி தூங்குறா இருப்பார். இந்த வீட்டில் எனக்குன்னு இருந்த எல்லாத்தையும் அந்த இந்திரா பறிச்சுக்கிட்டா. இன்னைக்கு ராகினிக்கு வந்த நிலமை நாளைக்கு எனக்கும் வராதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஜெயா அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டே இருக்காங்க. இதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.